அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில சாரி 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 டியூடு படத்தை பத்தி பார்க்க போறோம். அட ரெண்டும் ஒண்ணுதானே. இந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, It's the biggest piece of dog shit. அப்பமா இந்த படத்தோட கதையை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, It's the biggest piece of dog shit. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை இந்த கன்றாவி கதையை காசு கொடுத்து தேட்டர்ல போய் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சல்யூட். இல்ல ராயல் சல்யூட். அப்பமா இந்த மூவியோட டைரக்டர் அவன் பேர் என்ன, கீர்த்தீஸ்வரன். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளுங்க. அது என்னவென்றால், நீங்கள் வந்து இந்த படத்தில் கேஸ்ட் இஷ்யூவை பற்றி பேசுகிறீங்க, அது ஆணைக்கு இல்லைங்க, அதை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பேசும்போது அந்த இஷ்யூ வந்து மக்கள் இடத்துல டைரெக்டாக போய் ஒரு இம்பேக்டை கொடுக்கணுங்க. அதாவது ஆல்ரெடி அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது தனித்துவமாக நல்லா ஆணித்தகமாக நீங்கள் சொல்லணும்னா, எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆணித்தகமாக சொல்லணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் கூடவே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது அந்த படத்து கூட தான் உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு, பைசன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அந்த படத்தை 1-2 வாட்டி போட்டு பார்த்து கற்றுவாங்க. அப்போமா இந்த மாத சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று இருக்குங்க. பெண்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு தத்துவங்களோட கருத்தோ வந்தாலே போதும், சும்மா கொந்தளிச்சிருவாங்கன்னு பார்த்தவங்க. ஆனால் அந்த சங்கம் இன்னும் இந்த படத்தை பார்த்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக, எந்த அளவுக்கு கேவலமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக சித்தரித்துள்ளார்கள் இந்த படத்தில். ஆனால் இன்னும் இந்த மாத சங்கம் படத்தை பார்க்கல. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த படத்தில் ஒரு பெண்ணை அவ்வளோ கேவலமாக காட்டியிருக்காங்கன்ற விஷயமே தெரியலங்க. அப்போமா நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை நிறைய இடத்துல இந்த படத்தில் கையாண்டுருப்பாரு. அதாவது தாலியை நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு புனிதமான விஷயமாகும். அது வந்து விச்சுவலுக்கு ஈக்குவலாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட விஷயம்தான் அது. அதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு தாலியை வச்சு ஒரு பெண்ணுடைய ஒரு லிமிட்டை வந்து இந்த லிமிட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை மதித்து அதுக்காக இருக்கிறவங்கள நீங்கள் அசிங்கப்படுத்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது தாலியை போட்டு அழுகுறது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதா இருந்தால் மற்றவங்களை புண்படுத்தாமல் உங்களுடைய இதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எப்படி நம்ம ஒரு கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் தவிர்த்து அந்த கடவுளை பொம்புகவனை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. அது போல தான் அதை தாண்டி தாலிக்கு கிடையாதுங்க மரியாதை, அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தாங்க இருக்குது மரியாதைன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு. அந்த பொண்ணு வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது, இந்த அபார்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை போகிறதுக்கான வாய்ப்பு 90% இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்லும் போகுது. சரி, ஓகே, பரவாயில்ல, குழந்தை இல்லைனா போகல, நான் எங்கேயாவது அடாப்ட் பண்ணி வளர்க்க போவேன். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தாதான் எனக்கு மரியாதையா? குழந்தை இல்லாமலே என்னோடய ஃபீலிங்ஸ் மரியாதை இல்லையா அப்படின்ட்டு ஏன் உங்களால் டைலாக் வைக்க முடியல? எனக்கு சின்ன ஒரு டவுட்டுங்க. நான் வந்து அபார்ஷன் பண்ணுறதை அங்கே நியாயப்படுத்தவங்கள குழந்தைய வேண்டாம் வெப்புக்கு பெற்று அதை நீங்கள் அபார்ஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் நான் அதை பற்றி எதை சொல்ல வரேன். ஆனால் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தாலியை பற்றி பேச தெரியல, தாலிக்கு இல்லை மரியாதை, அந்த பொண்ணுக்கு தான் மரியாதைன்ற மாதிரி ஒரு பெண்ணாலும் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டாலோ அப்போ அந்த பெண்ணுக்கு அப்போ மரியாதை கிடையாதா? அதை நீங்கள் அங்கே சொல்லியிருக்க கூடாது என்பது தான் என்னோட கேள்வி. படத்தில் பல்வேறு இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து நடக்குது. அதாவது முக்கியமாக நான் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி, நான் போயிட்டு எங்கள் அப்பாவை பார்க்கணும், அந்த விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் என்னோட 23 ஆண்டு காலத்தில், என் வாழ்நாள் காலத்தில் நான் வந்து எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். எந்த ஒரு படத்தில் இவ்வளோ ஒரு தத்துவமான டைலாக்ஸை நான் கேட்டதே கிடையாதுங்க. அந்த சொல்ல கிளைமேக்ஸில் நாய் கூட தேவையான இனி அதுவே சூஸ் பண்ணிக்குது, ஆனால் அந்த மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அப்படியே சிலுத்து போய் சில்லுவை விட்டு வைக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் நாய் பிய தின்னும் நீ திம்பியோடா நாயே அப்படின்னு கேட்டான் பாருங்க. நாய் பார்க்க எல்லா கூடயும் படுக்கும், நீ போய் எல்லா கூட படுப்பேடா நாயேன்னு கேட்டான் பாருங்க. இப்போ நீங்கள் வைக்க இந்த தத்துவமான இந்த டைலாக்ஸுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் அதை பார்த்து பத்திரமா வைங்க. இல்லை வைங்க, பார்த்துக்கலாம், துப்பவும் துப்பிட்டு தான் இருப்பான், நம்மளுக்கு என்ன அது புதுசா வைங்க. மியூசிக் டைரக்டர், அதாவது இவரை பற்றி பேசாமல் நம்ம கடந்து செல்லவே முடியாது. பாட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்டிவ்ங்க. கலைகளை நிஜமாக சொல்கிறேன், செம்ம அடிக்டிவாக இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்கள், பாட்டு என்ன தான் வந்து நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட வாயில் நல்லா வருது, சொல்ல முடியல. அதாவது வாயில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே பாட்டை எடுத்து அதை 9 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை அப்படியே அந்த மலை சாகல் மாதிரி படம் ஃபுல்லாக தூக்கி விட்டாக்குவாங்க. அந்த டேலண்ட் யாருக்கு இருக்கு? நான் சொல்கிறேங்க, அடுத்து காம்படிட்டர் ஏஆர் ரகுமானுக்கு அண்ணன் தான். யார் அவர் பேர் என்னன்னு தெரியல, சாயி ஏதோ ஒன்று, அவர் தான். ஏன்னா வேற லெவலுங்க பாட்டு. கலாய்காதீங்க, நிஜமான படம் வச்சு பாட்டு வேற லெவலு. படத்துலேயே வந்து உருப்படியாக அந்த ஒரே விஷயம் வந்து பாட்டு தாங்க. ஆமாம், என்ன என் பூல சிரிக்கிற? இப்போ இந்த படம் வந்து இந்த பைத்தியக்கார கும்பலுக்காக எடுக்கப்பட்ட இல்லை சார், இந்த என்னது ஜின்சி கிட்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க.
நானும் ஜென்சி கிட்டாங்க என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? இந்த மாதிரி எல்லா ஓல்டு ஜென்சி கிட்ஸையே வந்து கேவல பார்த்தீங்க. நான்லாம் எர்லி 2K கிட்ட ஓகேங்களா. ஸோ நானும் ஜென்சி ஏதோ வகையில் தான் வருது. ஏன் இந்த தூக்கி போட்டிங்கன்னு தெரியல, ஆனால் அதான் வருது. ஸோ எல்லாருமே அப்படி அசிங்கம் பார்த்தாதீங்க. இந்த படத்தையும் ஓட வச்சு 100 கோடி 200 கோடின்னு வளர்த்த அழகு பார்க்க அந்த பெரிய மனசு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, ஆனால் இதை படத்தை க்ளோரிஃபை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கப்பா வாணி எரியுது வயிறு. ஏன்னே தெரியல. படம் பார்த்தேங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறத நிப்பாட்டுறாதீங்க. டேரக்டர் சொல்கிறவன் சொல்லிட்டே தான் இருப்பான். இது யார் மண்ணு, அவர் மண்ணு, நீ எடு பார்க்கலாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எவன் துப்புனா என்ன, தொடச்சி போட்டு எடு. என்ன சொல்கிற, கடத்து எடு. என்னை இப்படி லூசு மாதிரி பேச வச்சிட்டீங்களா? என்ன போலாம் போட்டுட்டியாடா?